Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 2 lesson 1 season story. நம்ம book back exercise பார்க்கலாம். Let us recall. Name the pictures. இதோட pictureோட name என்ன? Tree. எழுதிக்கோங்க TREE tree. Next one rat. RAT rat. Next 2. Fill in the blanks with A and D. இது இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? A and D யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? sun. The sun rises in the east. The sun rises in the east. This is a ball. The ball is brown. Next one, read the following. First one, came, main, case, wait, brave, saw. Next பார்க்கலாமா? Next one, page number 45. Circle the correct word. நம்ம இங்கே கொடுத்துருக்க பிக்சரோடைய வேர்டை வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேப் ஆர் கோட். என்னது இது? கோட். ஸோ சர்க்கிள். க்ளவுடி சன்னி. இங்கே என்ன இருக்குது? க்ளவுட்ஸ் தான் இருக்குது. ஸோ க்ளவுடி. இங்கே மேலே என்ன இருக்குது? சன் இருக்குது. ஸோ ஹாட்டாக இருக்குமா கூலாக இருக்குமா? ஹாட். ஹாட்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். ஏ சண்டே. சண்டே எப்படி இருக்குது? கிளியர் ஸ்கையாக இருக்குது. வெனஸ்டே ஹாட்டாக இருக்குது. சாட்டர்டே ரெயினாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரோமன். லிசன், திங்க் அண்ட் ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வாட் டிட் நலன் கெட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். நலன் என்ன வாங்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து? கொஷின் நம்பர் 1. நலன் காட் எ ரெட் ரெயின் கோட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் எழுதிக்கோங்க. நலன் காட் எ ரெட் ரெயின் கோட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். செகண்ட் கொஷின், ஹவு வாஸ் த சன் ஆன் மண்டே. எப்படி இருக்கு மண்டே சன் வந்து? The sun was bright and sunny on Monday. The sun was bright and sunny on Monday. Second answer. Okay. Third, where did Nalan go on Thursday? Nalan enga pona Thursday? Third, Nalan went on a picnic on Thursday. Nalan enga pona? Picnic pona. So Nalan went on a picnic on Thursday. Fourth question, how did the Saturday begin? The Saturday begin with a bang. The Saturday begin with a bang. B-A-N-G, bang. Fifth question. Do you enjoy the rain? Why? Yes, I enjoy the rain. It gives me a nice feeling. And above me, play with water. Yes, I enjoy the rain. It gives me a nice feeling. And above me, play with water. 5 கொஷின் ஆன்சரும் இருக்குது பாருங்கள். தெரிந்தா சில்ட்ரன்? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் கொஷின் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் கம் நெக்ஸ்ட். திங்க் ஜோன் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் இங்கே நம்ம என்ன பிக்சர் வரும்? இப்போது சூரியன் இருக்கும்போது சம்மரில் நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம்? லைட் ட்ரெஸ் பண்ணுவோம். இதே வந்து வின்டர் சீசன் ரெய்னி சீசன்லலாம் குளிர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷோட்டர் போடுவோம். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் லெட்டஸ் ப்ராக்டிஸில் பேஜ் நம்பர் 46 லெட்டஸ் ப்ராக்டிஸ். லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்க்கு நீங்கள் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நேம் வைக்க போகிறீங்க. சில்லி, சன்னி, ரெய்னி, cloudy. Fill in the blanks with the picture related to season. Rainy season. மழை பெய்யுது நம்ம என்ன சொல்லுவோம்? ரெய்னி. மேகம் மூட்டமாக இருக்குது அப்போ cloudy. சூரியன் இருந்தால் சன்னி. எழுதிக்கோங்க. அந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. RAINY ரெய்னி. CLOUDY cloudy. Sunny SUNNY sunny. Let us do word wall. Cut. என் கூடயே சொல்லிட்டே வாங்க. கட், எயிட், பை, கேவ், இஃப், ஆஃப்டர், கோல்ட், கோஸ், லோ, அகைன், டஸ், புல்,
7, every, fast, sing. Let us say. Page number 48. Listen to the sound and repeat. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? OR அப்படின்ற சவுண்டை கொடுத்துருக்காங்க. Horse, pot. OR, ஹார் இருக்கு பார்த்தீங்களா? pot. ALL, ball, fall. AW, prawn, saw. ORE, shore, store. நெக்ஸ்ட் ஒன் இதை என் கூட சொல்லுவாங்க. ஓஆரில் வேர்ட்ஸ் ஏடபிள்யூவில் ஏஎல்எல் ஆரில் ஓஆர்இ ஆரில் ஓஆர்இ ஆரில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லார்ட், பேர்ன், ஷார்ட், ஸ்டாம், ஹார்ஸ். ஃபவுண்ட், லவுன், யவுன், டவுன், பவுண்ட். லா, பவ், ரா, ஜவ், ஃப்ளவ். பால், ஃபால், கால், ஹால், ஸ்மால். Bore, shore, score, store, snore. Read aloud. The storm hits the store. The storm hit. புயல் வந்து கரையை கடக்குது. The fawn runs in the lawn. The fawnனா என்ன குட்டி? இது வந்து மான் குட்டி. அது என்ன பண்ணுது? புல்வெளியில் ஓடுது. The prawn is sold in the store. ப்ரான்னா என்ன? எறா மீன் தெரியும் இல்லையா? அந்த எறால் வந்து எங்கே விற்கிறாங்க? கடையில் விற்கிறாங்க. த ஹார்ஸ் ஸ்டாண்ட் இன் த பிக் ஹால். ஹார்ஸ் வந்து எங்கே நிற்குது? ஒரு பிக் ஹால் மண்டபத்தில் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லெட் அஸ் டூ. அகைன் நான் படிக்கிறத சொல்லிட்டு வாங்க. நார், காக், பேர்ன், லார்ட், ஷார்ட், ஹார்ஸ், ஸ்டாம். Found, huck, yarn, dawn, lamb, pound, prawn. Flower, ra, ja, la, sa, clap, shawl. Ball, fall, call, hall, mall, tall, small. Bore, core, more, store, snore, score, shore. Let us practice. Circle and fill the correct letter cluster. இது என்ன ஸ்பூன்? இது ஃபோக். அப்போது இங்கே ஓஆர் வருமா ஓஆர்இ வருமா அப்படின்றத எழுதணும். FORK, ஃபோக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். AWAR, ஜா. இதை என்ன? அந்த தாடையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜா. JAW, ஜா. நெக்ஸ்ட் ஒன், இந்த இலை இருக்கு இல்லையா? இதை உதிர்ந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபால். FALL, ஃபால். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். ஸ்னோர். SNORE, ஸ்னோர். நெக்ஸ்ட் பாருங்க. fill in the blanks. இது என்னது? இது கார்க். CORK, கார்க். lawn, LAWN, lawn. shawl, SHAWL, shawl. score, SCORE, score. நெக்ஸ்ட் ஒன், let us see. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பிக்சரை பாருங்க. என்ன சொல்றாங்க? meet my friend. nice to meet you. நைஸ் டு மீட் யூ டூ. இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், நம்ம என்ன பண்ணுவோம்? கையை கொடுத்து நைஸ் டு மீட் யூன்னு சொல்லுவோம். அதுக்கு ரிப்ளையாக என்ன சொல்கிறாங்க? நைஸ் டு மீட் யூ டூன்னு சொல்கிறாங்க. வென் யூ மீட் சம் ஒன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் யூ ஷுட் சே நைஸ் டு மீட் யூ. நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரெண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நைஸ் டு மீட் யூன்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் தட் யூ ஆர் ஹாப்பி டு மீட் ஹிம். யூ கேன் ரிப்ளை பை சேயிங். பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ரிப்ளை மறுபடியும் நைஸ் டு மீட் யூ டூ. நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவோம். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அரேஞ்ச் த வேர்ட் அண்ட் ரைட் த சென்டென்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரீஅரேஞ்சஸில் சென்டென்ஸ் இருக்குது. நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவோம்? நைஸ் டு மீட் யூ. இதை எழுதிக்கோங்க. நைஸ் டு மீட் யூ. நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே என்ன கேட்கணும்? நைஸ் டு மீட் யூ டூன்னு இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே என்ன இருக்கும்? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. அப்போ தான் நம்ம ஆன்சர் இங்கே என்ன எழுதுவோம்? நைஸ் டு மீட் யூ டூன்னு எழுதுவோம். நைஸ் டு மீட் யூ. ஓகே, இங்கே பாருங்கள். நைஸ் டு மீட் யூன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க பதிலாக என்ன சொல்கிறாங்க? நைஸ் டு மீட் யூ டூ. எழுதிக்கோங்க அந்த ஃபில்லப்பில்.
Next one, page number 50. Let us know. Look at the words below in red. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எ ஃப்ளவர். இது வந்து என்னது, இது ஒரு பூ. இட் இஸ் எ பிங்க் கலர். இதை பார்க்க எப்படி இருக்கு, பிங்க் கலரில் இருக்கு. பிங்க் ஃப்ளவர். மந்திரியா இஸ் எ கேர்ள். மந்திரா என்றது யாரு, கேர்ள், பொண்ணு. மந்திரியா இஸ் எ கிளவர் கேர்ள், புத்திசாலியான ஒரு பொண்ணு. ரித்திக் இஸ் எ பாய். ரித்திக் இஸ் எ டால் பாய். ரித்திக்ன்றது ஒரு பையன். அவன் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு, டால், ஹைட்டாக இருக்கான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட் பிங்க், கிளவர், டால்? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் லைனில் பிங்க், கிளவர், டால்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. த வேர்ட் பிங்க் டெல் ஆஸ் மோர் அபவுட் த ஃப்ளவர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிங்க் அப்படின்றது எதை குறிக்கிறது, ஃப்ளவர் குறிக்குது. த வேர்ட் கிளவர் டெல் அஸ் மோர் அபவுட் த கேர்ள். கிளவர்னா என்ன, புத்திசாலி. யார் புத்திசாலி, இந்த பொண்ணு புத்திசாலி. யார் அந்த பொண்ணு, மந்திரியா அப்படின்றத குறிக்குது. த வேர்ட் டால் டெல் அஸ் அபவுட் த பாய் ரித்திக். இந்த பையன் வந்து ஹைட்டாக இருக்கான். எந்த பையன், ரித்திக்ன்ற ஒரு பையன். ஸோ அதை தான் வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். த வேர்ட்ஸ் தட் டெல் மோர் அபவுட் த நேமிங் வேர்ட் ஆர் கால்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட். என்ன சொல்கிறாங்க, இது வந்து நேமிங் வேர்ட். யூ கேன் ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட் பை ஆஸ்கிங் ஹவு இஸ் த ஃபேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டிக் த பெஸ்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஃபார் த பிக்சர். ஹவு இஸ் த லைட். லைட் எப்படி இருக்கு, பிரைட்டாக இருக்கா, டல்லாக இருக்கான்னு எழுதணும். பிரைட்டாக இருக்கு இல்லையா, நல்லா வெளிச்சமாக இருக்கு. த லைட் இஸ் பிரைட். அதே மாதிரி ஹவு இஸ் த மேன். மேன் எப்படி இருக்காங்க, ஃபேட்டாக இருக்காரா, தின்னாக இருக்காரா, தின். ஸோ த மேன் இஸ் தின். தின்னா ஒல்லியாக இருக்கார். ஹவு இஸ் த ராக். ராக்னா என்ன, பாறை. பாறை எப்படி இருக்கு, ஹார்டாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா. பாறை வந்து ஹார்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ த ராக் இஸ் ஹார்ட். டிக் பண்ணிவிட்டு டேஷில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 51. டிக் த கரெக்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட். இதில் என்ன வேர்ட் டிஸ்கிரைப் ஆகிருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். க்ளவுடி, விண்டி, ஸ்னோவி. அங்கே என்ன இருக்குது, காற்றடிக்குது. ஸோ அம்பர்லா கூட என்ன ஆயிடுச்சு, பிச்சுட்டு போடுற மாதிரி இருக்குது. ஸோ காற்றடிக்குது. அப்போது விண்டி அப்படின்றத டிக் பண்ணணும். க்ரீன், இங்கே ட்ரீ கொடுத்துருக்காங்க. க்ரீன், லிட்டில், பேரன். பார்க்க எப்படி இருக்குது இந்த ட்ரீ, க்ரீனாக இருக்குது. ஸோ க்ரீனை டிக் பண்ணிக்கோங்க. இது என்னது, இது ஜோக்கர். ஆங்க்ரி, சேட், ஃபன்னி. ஜோக்கர்னாலே யார், சிரிப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா. ஸோ ஃபன்னி அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ். இங்கே இந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏபிசின்னு 3 இது கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது கரெக்டோ அந்த சென்டென்ஸை நம்ம டிக் பண்ண போகிறோம். அதுதான் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். பிரித்திங்கா ஹேஸ் எ க்ரீன் பேக். பிரித்திங்கா ஹேஸ் எ எல்லோ பேக். பிரித்திங்கா ஹேஸ் எ ப்ளூ பேக். பிரித்திங்கா கையில் என்ன பேக் இருக்குது, ப்ளூ பேக். அப்போ ப்ளூ பேக் இருக்கிற லைன் தான் வந்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். ஹீ இஸ் எ வீக் அண்ட் தின் மேன். ஹீ இஸ் எ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் மேன். ஹீ இஸ் எ டல் அண்ட் லேசி மேன். பார்க்க இந்த ஆள் எப்படி இருக்காரு, ஹீ இஸ் எ ஸ்ட்ராங் அண்ட் போல்டு மேன். ஸோ பி டிக் பண்ணுங்க. சி பாருங்க. மில்லட் போரிஜ் இஸ் எ ஜங்க் ஃபுட். கூழ் கஞ்சிலாம் குடிப்பாங்க இல்லையா, அது வந்து என்ன ஃபுட்டு அப்படின்றாங்க. மில்லட் போரிஜ் இஸ் எ நியூட்ரிஷியஸ் ஃபுட். மில்லட் போரிஜ் இஸ் எ மாடர்ன் ஃபுட். இது ஜங்க் ஃபுட் இல்லை, பீஸா, பர்கர் அதுதான் வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன ஃபுட், இது நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ பி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 53. நான் புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன், அதுக்காக தான் எந்த ஒரு கிளாஸும் எடுக்கல. நெக்ஸ்ட் ஒன். let us think and do match the following picture with the words. இந்த பிக்சரை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன படுவோம், தலையில் ஸ்வெட்டர், அதுக்கப்புறமா blanket, 3 hat, 4 socks. ஓகே, இதை வந்து இந்த பிக்சரை வந்து மேலே கொடுத்துருக்கத மேட்ச் பண்ணுறோம் நம்ம. இதில் 1 2 3 போடுற பதிலாக நீங்கள் இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. 2 என்ன இருக்குது, blanket. 3 வந்து hat. 4 வந்து socks.
நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கரெக்ட் வேர்டு எதை சூஸ் பண்ண போகிறோம். 1. த கேர்ள் ஷிவர்ட் டியூ டு த கோல்டு. ஹாட்டா கோல்டா? எப்போ வந்து நடுக்கமாக இருக்கும், நம்ம குளிரும் போது தானே நடுங்கும். ஸோ கோல்டை டிக் பண்ணிக்கோங்க. தே ஃபவுண்ட் தர் சாக்ஸ் அண்ட் ஹேட் இன் த டேஷ். எங்கே அந்த சாக்ஸ் கண்டுபிடிச்சாங்க? ஹோல் கபோர்ட், ஹோலில் இருந்தது. தே ஃபெல்ட் நம்ப் இன் த டேஷ் ஃபீட். நம்னா என்ன? ஒரு மாதிரி கூசம் இல்லையா, அதுதான். டீத் ஃபீட், ஃபீட். லெட் அஸ் மேக், இது வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி. பிக் பிக்சர், பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிக்சரில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். எந்த மாதிரியான ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். இவர் ஐஸ் விற்கிறார். அவர் எப்படி இருக்கார்? பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கார். பலூன் வச்சுருக்காரு, எப்படி இருக்கார்? தின்னாக இருக்கார். வாட்டர் மெலான் எப்படி இருக்குது? நல்லா எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? வாட்டர் மெலான் ஹெவியாக இருக்குது. இதே பனானா எப்படி இருக்குது? லைட்டாக இருக்குது. இந்த மேன் டாக் வச்சிட்ருக்கார் இல்லையா கூட, அவர் எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு? ஃபேட்டாக இருக்கார். இந்த டாக் எப்படி இருக்குது? ஸ்லிம்மாக இருக்குது. இது சொல்கிறது ஃபுல்லாமே இந்த பிக்சரில் கொஷினாக கேட்டிருக்காங்க, வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்க எப்படி இருக்காங்க? ஒருத்தர் வந்து ஷார்ட்டாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து டாலாக இருக்கார். பார்க்கலாமா இப்போ கொஷினை? ஹவு இஸ் த பாய் இன் ப்ளூ ஷர்ட்? இந்த பாய் ப்ளூ ஷர்ட்டில் எப்படி இருக்காரு? த பாய் இஸ் டால். அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க, த பாய் இஸ் டால்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2. ஹவு இஸ் த பாய் இன் ரெட் ஷர்ட்? ரெட் ஷர்ட்டில் இருக்க பாய் எப்படி இருக்காரு? ஷார்ட்டாக இருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அந்த ஆன்சர்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன பொண்ணுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு, ஸோ உங்களுக்கு பென்சிலில் இருக்கிறதால புரியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு இஸ் த பாய் இன் ரெட் ஷர்ட்? த பாய் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டால். ரெட் ஷர்ட் எப்படி இருக்காங்க? த பாய் இஸ் ஷார்ட். எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் அங்கேயே எழுதிட்டாங்க, செகண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. தேர்ட், ஹவு இஸ் த வாட்டர் மெலான்? வாட்டர் மெலான் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? ஹெவியாக இருக்குது. த வாட்டர் மெலான் இஸ் ஹெவி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவு இஸ் த பனானா? பனானா பார்க்க எப்படி இருக்குது? லைட்டாக இருக்குது. த பனானா இஸ் லைட். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் த பலூன் வெண்டர்? பலூன் விற்கிறவர் எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு? த பலூன் வெண்டர் இஸ் தின், ஒல்லியாக இருக்கார். நெக்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் த ஐஸ் வெண்டர்? ஐஸ் விற்கிறவர் எப்படி இருக்காரு? ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? த ஐஸ் வெண்டர் இஸ் ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7th பாருங்க. ஹவு இஸ் த டாக்? டாக் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? ஸ்லிம்மாக இருக்குது. அப்போது த டாக் இஸ் ஸ்லிம். SLIM, ஸ்லிம். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 8th, ஹவு இஸ் த மேன் வித் த டாக்? மேன் எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு? ஃபேட்டாக இருக்காரு, குண்டாக இருக்கார் இல்லையா. அப்போது நம்ம த மேன் இஸ் ஃபேட். 8th ஆன்சர். நான் இந்த புக்கும் நோட்டும் காமிக்கிறதால குழப்பமாக இருக்கா இல்லைனா கூட இந்த பேப்பரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th ஒன், ஹவு இஸ் த பால்? பால் எப்படி இருக்கு? த பால் இஸ் பிக். பால் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் த பேட்? பேட் எப்படி இருக்குது? த பேட் இஸ் ஸ்மால். ரொம்பவும் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. பால் பிக்காக இருக்குது, பேட் ஸ்மாலாக இருக்குது. த பேட் இஸ் ஸ்மால். பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிறேன். அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த ஆன்சரை எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, பேஜ் நம்பர் 56. ஐ கேன் டூ. டிக் த பிக்சர் ரிலேட்டட் டு சம்மர். நம்ம சம்மரில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் மெலான் சம்மரில் சாப்பிடுவோம் இல்லையா. டிக் பண்ணிக்கோங்க. ஷொட்டர் நம்ம சம்மரில் போடுவோமா? வெயில் காலத்தில் இல்லை. கூலிங் கிளாஸு கண்ணுக்காக போடுவோம். டிக் பண்ணிக்கோங்க. சாக்ஸ் போடுவோமா? நோ. இளநீர் குடிப்போம், நல்லது இல்லையா. ஸோ எதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த பிக்சர் வித் த சீசன். நம்ம சம்மரில் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், ரெய்னியில் எப்படி, வின்டரில் என்ன பண்ணுவோன்னு மேட்ச் பண்ண போகிறோம். சம்மரில் நம்ம மோர் குடிக்கணும், அதுதான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ரெய்னியில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெயின் கோட் போடுவோம். வின்டரில் இந்த மாதிரி ஷோட்டர் போடுவோம். மேட்ச் பண்ணிக்கோங்க. லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட் தட் யுவர் டீச்சர் சே ட்வைஸ்.
ட்வைஸ் 2 முறை சொல்கிறதா வந்து நீங்கள் ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. மலர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் சிங் சாங்ஸ் எவரி நைட். யூஸ்வலி மலர் கோஸ் there at 6. Today it is very cold. So Malar does not join even after 7. She runs fast and at last join with them. Next one, listen to the teacher and answer. What would you say when you meet someone? இப்போ தான் சொன்னேன், ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்ம என்ன பேசிப்போம்? நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ டூ. அப்போது நம்ம இங்கே கொடுத்துட்டாங்க, இந்த ஃபில்லப்பில் நம்ம என்ன எழுதுவோம்? நைஸ் டு மீட் யூ எழுதிக்கோங்க. NICE மீட் யூ YOU. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? நைஸ் டு மீட் யூ டூ. நெக்ஸ்ட் ஒன், 5th, ரீசைட் த போயம் வெல்கமிங் ஸ்ப்ரிங் வித் கரெக்ட் இன்டோனேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? போயம் கொடுத்துருக்காங்க, அதை படிங்க. 6th, சர்க்கிள் த ஆட் வேர்ட். இதில் இருக்க ஆட் வேர்டை சர்க்கிள் பண்ண போகிறோம். ஹார்ஸ், டான், ஸ்டாம், பேர்ன். இப்போ இதில் என்ன சர்க்கிள் பண்ண போகிறோம்? நம்ம டான்ஸ். இதில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், OR 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 அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் ஆட் ஒன். ஜா, ஃப்ளா, ஃப்ளோ, லா. AWன்னு இருக்குது, இங்கே OW இருக்குது. ஸோ அதுதான் ஆட். ஃபால், ஹில், கால், பால். ஹில் அப்படின்றத சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஷூ, ஸ்டோர், ஷோர், ஸ்கோர். ஷூ அப்படின்றத சர்க்கிள் பண்ணிக்கோங்க. புரியுதா சில்ட்ரன்? இங்கே ALLன்னு இருக்குது, இங்கே ILL இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுறோம். இங்கே OREன்னு இருக்குது, இங்கே OEன்னு இருக்குது. ஸோ ஷூ சர்க்கிள் பண்ணுறோம். ரோமன், சர்க்கிள் த வேர்ட் தட் கம்ப்ளீட்ஸ் ஈச் சென்டென்ஸ். திஸ் இஸ் எ டேஷ் ஷர்ட். பார்க்க என்ன ஷர்ட் இருக்குது? ரெட் ஆர் க்ரீன்? ரெட் ஷர்ட். ரெட்டை டிக் பண்ணிவிட்டு ரெட்டுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பி, இட் இஸ் எ டேஷ் அனிமல். வைல்ட் அனிமலா, டொமஸ்டிக் அனிமல்? இது வீட்டு விலங்கா இல்லை காட்டு விலங்கா? காட்டு விலங்கு. ஸோ வைல்டு அனிமல்னு டேஷில் டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. 8th ஒன் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரைபிங் சென்டென்ஸை டிக் பண்ணோம் இல்லையா? ஹீ இஸ் அன் ஆக்டிவ் பாய். ஹீ இஸ் எ லேசி பாய். ஹீ இஸ் எ நாட்டி பாய். எப்படி இருக்கான்? அவன் லேசியாக இருக்கான். ஸோ சோம்பேறித்தனமான பையன். ஹீ இஸ் எ லேசி பாயை டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக்சர் பாருங்கள், இட் இஸ் எ பிளாக் டாக், இட் இஸ் எ ஒயிட் டாக், இட் இஸ் எ ப்ரௌன் டாக். இது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு இந்த நாய்க்குட்டி? ப்ரௌன் டாக். ஸோ இட் இஸ் எ ப்ரௌன் டாக் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், இப்போது ஃபஸ்ட் லெசன் 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.